Hello everyone, this is Prashant. So I've got another comment from a girl. அந்த பொண்ணு வந்து சென்னையிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீடியோவில் அவங்களோட நேமை ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐம் நாட் கோயிங் டு ரிவீல் ஹர் நேம். ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் என்னென்னா, ஷீ இஸ் இன் லவ் ஃபார் 5 years. அவங்க 16 yearsலேருந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இவங்க லவ் பண்ணுற பையன் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் மும்பை அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் மூலிமா இன்ட்ரடியூஸ் ஆகி தே ஹவ் fall in love with each other. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பையன் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இவங்க பயமாக இருந்துச்சு, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இஸ் ஃப்ரம் மும்பை, நான் வந்து சென்னை. ஸோ இவங்க வந்து அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காங்க, உன்னோட பேரண்ட்ஸ் இதுக்கெலாம் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பையன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கான், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். ஸோ ஷீ செட் ஓகே. அவனோட லவ் ஸ்ட்ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹி கேம் ஃப்ரம் மும்பை டு சென்னை டு மீட் ஹர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் she trusted him and they fell in love with each other அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் they were in love அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் 2 years கழிச்சு மறுபடியும் அந்த பையன் சென்னை வந்திருக்கான். they spent good times together and 5 years இப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நிறைய சண்டைகள் வந்திருக்கு, பட் ஆனால் நாங்கள் சீக்கிரமாக சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த லாக்டவுன் பீரியட் டைமில் இவங்க ஸ்டடீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அவன் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், பட் இவங்களால சரியாக பேச முடியல. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக அந்த பையன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் செட் ஆகாது, எப்படியும் எங்கள் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ this is not going to work out, so let's break up அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே கெஞ்சிருக்காங்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், ஐம் சாரி அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பையன் மறுபடியும் இவங்களை லவ் பண்ணும் அப்படின்றதுக்காக. பட் அவனோட டிசிஷனில் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இது செட் ஆகாது, லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அது என்ன ரீசன் அப்படின்னு இவங்க தெளிவாக சொல்ல கமெண்ட்ல. இவங்க சொன்ன ஒரே ரீசன்னா, இவங்க ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவன் அந்த பையன்கிட்ட சரியாக பேச முடியல, அதனால அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ட்ரூ திங் ஹேப்பன். ஸோ இப்போது இவங்களோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் அந்த பையனை மறந்துடவா, இல்லை அவனோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இன்னும் ட்ரை பண்ணி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கவா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷி ஹஸ் மென்ஷன் தட் இப்போ வந்து அந்த பையன் கூட இவங்க ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட் கேன் ஐ டூ யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் கிரியேட்டிங் திஸ் வீடியோ ஃபார் யூ. So what I will suggest to you personally is, நான் என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை நம்ம கூட இருக்க வைக்க முடியாது. ஸோ இட் கேன் பி ஃப்ரெண்ட்ஷிப், இட் கேன் பி லவ், வாட் எவர் இட் இஸ். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் என் கூட இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இஃப் யூ டூ தட், தென் தட் வில் நாட் பி கன்சிடர்ட் as a true love or true friendship or whatever it is. That is one thing you have to understand. Falling in love at the age of 16, அது வந்து ஸ்கூல் படிக்க வேண்டிய வயசு. at that time you have used Instagram, Facebook. இதனால் ஒரு பொண்ணோட மனசு ஈஸியாக தப்பான பாதையில் போகக்கூடிய பிளேசஸ் இதெல்லாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்,
ஆக்சுவலி நீங்கள் எடுத்த டிசிஷனே தப்பு. பட் இப்போ நம்ம அதை பற்றி எதுவுமே பேச முடியாது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட் அண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் தட் all the hard things that come in our life is coming into our life to teach us some lesson. ஸோ நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம நிறைய முடிவுகள் நம்ம லைஃப்பில் எடுக்கிறோம். அந்த முடிவுகள் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா we are lucky. பட் at the same time அந்த முடிவு தப்பாக அமைஞ்சிருச்சுன்னா that one single decision will teach us a lot of lessons அப்படின்னு சொல்லலாம். So at the age of 16 falling in love with someone whom you don't know personally, Instagram மூலியமா, and also he is from north side, எந்த கேரண்டியில் நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. it can be your personal thing. அவனோட கேரக்டர் பிடிச்சிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் I'm not going to talk about the decisions now. So இப்போ உங்களோட சிச்சுவேஷன், யூ வேர் இன் ரிலேஷன்ஷிப் ஃபார் 5 years. இப்போ அந்த பையன் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் இதெல்லாம் செட் ஆகாது, லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது என்ன ரீசன்னால அவன் சொன்னான் அப்படின்னு நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் அஸ்யூமிங் தட் அவன் உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். டு பி ஃப்ராங்க், திஸ் இஸ் த ட்ரூத். ஏன்னா உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பையன் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஒரு பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சண்டைகள் வரலாம். பட் ஆனால் இஃப் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் ட்ரூ, தென் தே வில் ஸ்டே அலாங் வித் ஈச் அதர் டில் த எண்ட். தட் இஸ் கால்ட் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த முடிவே தப்பு. அண்ட் தென் கம்மிங் ஆஃப்டர் 5 years, இது நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்துருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் யூ டோன்ட் ஹாவ் தட் ஏஜ், யூ டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நவ் யூ ஆர் இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ அவனை அவாய்ட் பண்ணவா இல்லை அவன்கிட்ட பேசி நான் மறுபடியும் அவனோட மைண்டை மாற்றவா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. I will personally suggest you to stay away from him. Just avoid him completely, 100%. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை நம்ம கெஞ்சியோ பெக் பண்ணியோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். யூ கான்ட் சேஞ்ச் எனிதிங் நவ். So this 5 years of relationship and this hard feelings which you have inside you will make you into something stronger, into a better version of yourself. So I can say that this difficult situation is for your good. So in the situation நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட பெயின் உள்ள வரலாம். பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப், திஸ் இஸ் நீடட் ஃபார் யூ. ஸோ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, அந்த தப்பான முடிவுலேருந்து நீங்கள் என்ன லெசன்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, சில பேர் ரொம்ப ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிச்சுன்னா உடனே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சூசைட் அட்டம் பண்ணுறது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஸோ ஐ வில் சஜஸ்ட் யூ தட் just avoid him completely and set a goal for your life. Create a dream for your life. உங்க parents இருக்காங்க, start creating a name or a niche for yourself. இந்த ஒரு hard feeling தான் it's going to change you into someone new. So just throw all these things into dustbin. இந்த மெமரிஸ்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி தேர். அப்பப்போ அந்த
கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். பட் திஸ் இஸ் த ஒன்லி டெசிஷன் யூ ஹாவ் டு டேக். தட்ஸ் இட். நம்ம நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, பட் ஆனால் எல்லாருமே அந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே மேரேஜ் முடியும் அப்படின்றது தேர்ஸ் நோ கேரண்டி. சம் பீப்புள் who find a true person, they are lucky. அவங்களுக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு. ஸோ they married that person and they will be living together. பட் ஆனால் சில ரிலேஷன்ஷிப் வந்து சில பேர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி நினச்சி அவங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஃபீலிங், ஒரு பக்கம் வீக்கான ஃபீலிங். இப்படி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றும் சேர முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனி திங். ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் திஸ் அண்ட் அவாய்ட் ஹிம் கம்ப்ளீட்லி. Set a new goal for your life and you just move on அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட சிச்சுவேஷன்லேருந்து மற்ற பொண்ணுங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சூஸிங் அ லைஃப் பார்ட்னர் அட் தி ஏஜ் ஆஃப் 16 இது எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் அப்படின்ட்டு தி அதர் கேர்ள்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது, கெட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்லேருந்து மற்ற கேர்ள்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இஃப் யூ ஆர் இன் தி ஏஜ் ஆஃப் 15 or 16, இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், தென் take some lessons from this situation அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் given my suggestion for you. நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயத்தை நான் சொல்லிட்டேன். தட் இஸ் த சேம் திங். அவனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவன் உங்களை யூஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் பீன் 5 years அண்ட் அவன் வேற ஒரு பொண்ணை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா அவங்க அம்மா வேற யாராச்சும் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் சிச்சுவேஷன் ஹீ இஸ் இன். பட் ஆனால் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறான்னா அவன் கண்டிப்பாக உங்களை ஏமாத்துறதுக்காக தான் பழகியிருக்கான். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, டோன்ட் கிவ் அப் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட் எனி சிச்சுவேஷன். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். So this difficult situation is going to change you into someone else. So in the difficult situationலாம் உங்களோட லைஃப்க்கு ஒரு முக்கியமான அனுபவமும் முக்கியமான லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக it has come into your life. So just embrace it and accept the situation and just move on. That's it. நான் சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டேன். And I'm done with this video.